அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம அரங்கத்துக்கு ரெண்டு முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வந்திருக்காங்க. இப்போ இவங்ககிட்ட நம்ம என்ன கேள்வியை முன்வைக்க போறோம்னா, மக்கள்லாம் இதுக்கு முன்னாடி குழப்ப நிலையில இருந்திருக்காங்க. அந்த குழப்ப நிலையிலிருந்து தெளிவா அடைஞ்சிருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான குழப்பம் ஒண்ணு இருக்குங்க. அது தனக்கு ஓட்டுரிமை இருக்கா இல்லையா, அது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அது முதல் கேள்வியாக நம்ம முருகன் கிட்ட நான் வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வணக்கம் முருகன் சார். வணக்கம். இப்போ உங்ககிட்ட என்ன கேள்வி முன்வைக்க போறோம்னா, வாக்காளர் திருத்த பட்டியல் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது அவசியமா தேவையற்றதா? திருத்த பட்டியல் அவசியம்தான். இப்போ செத்த ஓட்டு, கள்ள ஓட்டு, ஊர்ல இல்லாத ஓட்டுலாம் இப்போ கள்ள ஓட்டை போட்டுறாங்க. அது சரி பண்ணா இது தேவைதான். சரிங்க ஐயா, உங்களுக்கு வணக்கம் ஐயா. இந்த கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவையற்றதா இல்ல தேவையில்லாததா? இப்போ தேவையான ஒரு விஷயம் தான். அவர் சொல்ற கருத்துல மாற்று கருத்துலாம் இல்லை, அது தேவைதான். ஏன்னா இந்த தவறான வாக்குகள் பதிவாகுது அப்படின்றதுனால. ஆனா அது எப்படி சரி பண்ண போறாங்க, சரியான முறையில் தான் அணுகுமுறையா இருக்கா, இது நடக்குமா, இது சாத்தியம் இருக்கா, அந்த கேள்விக்கு பதில் இல்லை. இதுதான் என்னுடைய சைட்ல இருந்து நான் பாக்குறது. ஐயா, இப்போ இவருடைய கருத்தை எப்படி முன்வைக்கிறாருன்னா, சாத்தியப்படாது அப்படின்றாரு. நீங்க சாத்தியப்படும் அப்படின்றீங்க. அப்ப எப்படி அது சாத்தியப்படும்? சாத்தியப்படுங்க. அதனாலதான் இந்த படிவத்தை எல்லா டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ணி இன்டர்நெட் ஏற்றி அது சரி ஒழுங்குபடுத்தி வெளியிடுவாங்க. கண்டிப்பா சாத்தியப்படும். சரிங்க. இப்ப இவருடைய கருத்துப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த படிவத்துல டீட்டெயிலா கேட்டிருக்காங்க, அதனால சாத்தியப்படும்ன்றாரு. நீங்க எப்படி அது சாத்தியப்படாதுன்றீங்க? சரி, என்ன டீட்டெயில் கேட்டாங்கன்றது பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம்னா பெயர், தந்தை பெயர், முகவரி, தொலைபேசி எண் அடிஷ்னலா கேட்பாங்க. இப்ப கேட்டுக்கிறது என்ன தெரியுங்களா? பெயரு, தாய் தந்தையர் பெயரு, கணவன் மனைவி பெயரு, அதுக்கப்புறம் அந்த தாய் தந்தையருக்கு ஓட்டு போட்டு இருந்தால் அந்த எண். எங்க அம்மா அப்பா எங்கேயோ இருக்காங்க சார், அவங்க ஓட்டு போடுறாங்களா போடலையா, ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்களா எனக்கு தெரியாது, அவங்க நம்பரையும் வாங்கி பதிவு பண்ண சொல்றீங்க. உயிரோடு இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னீங்கன்னா அதை விட்டுற சொல்றீங்க. அப்படியே இருக்கட்டும். இதுக்கு அடுத்தது நீங்க அப்படியே வாங்க. அட்ரஸ் ஆல்ரெடி நாங்க கொடுக்க வேண்டிய அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸை கொடுத்துருங்க. இவ்வளவும் எப்படி ஒருங்கிணைஞ்சு நீங்க சரி பார்ப்பீங்க எனக்கு புரியல. எப்படி பார்ப்பீங்க? இப்ப இருக்கிற அட்ரஸ் தரணுமா, நான் பழைய அட்ரஸ் தரணுமா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2004 2005 நீங்கள் வாக்களித்திருந்தால், 2002 அந்த காலகட்டத்துல நீங்க வாக்கு அளித்திருந்தால் எந்த வாக்குச்சாவடியில் நீங்க வாக்களித்தீர்கள், பிரிவு என்ன, பாகம் என்னன்னு கேக்குறீங்க. அதுக்கப்புறம் 10 கூடு மாறின்னு வந்தாச்சு. ஓகேவா? அது என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் அந்த படிவத்துல அது எழுதல. இல்ல அந்த காலகட்டத்துல நான் ஒருவேளை ஓட்டு போடும் போது அங்க கெஞ்சி கூத்தாடி ஐயா இதுதான்யா அப்படின்னு நான் காமிச்சப்போ அங்க எல்லாம் செக் பண்ணிட்டு ஓகே அடிஷ்னல்ல இருக்குங்க உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி இருக்கலாம். ஒருவேளை தந்தை பெயரோ அல்லது வீட்டு முகவுடைய எண்ணோ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்தா கூட அப்பவே சரி பார்த்து கூட மேபி எனக்கு கொடுத்துருக்கலாம். இப்ப அது ஒரிஜினல் நினைச்சு நான் கார்டு எடுத்து இப்ப நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அப்பா பேர் தப்பா இருக்கேன்னா, அப்ப தப்பா இருந்தது, அதை நான் அங்கேயே சரி பண்ணி ஓட்டு போட்டிருக்கேன். இப்ப நான் அதை எங்க குறிப்பிடணும்? என் தந்தை பெயர் இது தவறுதான், அன்று நான் வாக்களித்தேன், 2002 நான் வாக்களித்தேன், என்னுடைய முகவரி எண் தவறாக சொல்லிவிட்டார்கள், இதை நான் சொல்லி புரிய வைத்து அந்த பூத் ஏஜென்ட்டுகளிடம் அனுமதி பெற்று அங்க தேர்தல் அதிகாரி அமர்ந்திருந்தால் அவரிடம் சொல்லி என்னுடைய ரேஷன் கார்டு என்னுடைய அனைத்தையும் கொடுத்து வாக்கு வாங்கி செலுத்தினேன்னு நான் எங்க எழுதுவேன்? நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். உங்களுடைய கருத்தை முன்வைக்கிறீங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு 70-75% வேலைகள் முடிந்து விட்டன. இப்போ அப்போ மக்கள்லாம் அதுக்கு ஒரு ஆதரவா தான் இருக்காங்க. எல்லாம் அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணி அவங்கவுங்க எல்லாம் அதோட தன்னுடைய வாக்கு உரிமை, என்னுடைய வாக்கு உரிமை, நான் என்னுடைய மண்ணின் உரிமை இது என்பதற்காக அவங்கவுங்க அவங்க படிவங்களை பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க இதற்கு முன்பாக நான் எங்க இருந்தேன் அப்படின்னு கேக்குறீங்கல்ல. இப்ப நீங்க இதற்கு முன்பாக டி நகர் தொகுதியில நீங்க வாக்களிச்சிருக்கீங்கன்னா
நீங்க அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, அதுல போய் நீங்க தட்டி பாத்தீங்கன்னா உங்களுடைய எங்க இருந்தீங்க, அதோட வார்டு என்ன, வட்டம் என்ன, அந்த வாக்குச்சாவடியின் எண் என்ன, அந்த தொகுதியின் எண் என்ன, அப்படி என்பது எல்லாமே அதுல வந்துருப்பாங்க. இது ரொம்ப எளிமையா தானே இருக்கு. இதுல என்ன குளறுபடிகள் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? மக்கள் வந்து ஆர்வமா எல்லாம் எவனும் பண்ணல. 75% ஆர்வமா நாளைக்கு காலையில எனக்கு கொடுக்குறாங்கன்னு அவனும் போய் கொடுக்கல. தலையெழுத்தேன்னு கொடுக்குறான். நீங்க சொல்ற பயம் ஜனநாயக உரிமை. நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஓட்டு பண்ணவனுக்கு சலுகை தர மாட்டேன் பயத்துல கொடுத்துருக்காங்க. முதல்ல அது நீங்க பதிவு பண்றீங்க, அதுவே தவறு. 75% மக்கள் ஆர்வத்துடன், எவனும் ஆர்வத்தோட தரல. நான் சொல்றேன், வாக்காளர் அந்த திருத்த பட்டியல கொடுத்த ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுங்க. விருப்பப்பட்டு தான் கொடுத்தாங்க. எங்க பொண்ணுமே கருமம் புரியலங்க, பக்கத்து ஊர்ல கேட்டு எழுதி எடுத்துட்டு வந்து கொடுத்தங்கன்றான். ஒண்ணு வயிற்று எரிச்சல் ஒண்ணு இருக்கட்டும். இன்னொன்னு நீங்க சொல்ற அதே விஷயத்த நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். நான் டி நகர்ல ஓட்டு போட்டேன், ரைட், எடுத்து பாகம் எல்லாம் நான் கம்ப்யூட்டரை பார்த்து நான் ஏன் பதிவு பண்ணணும்? ஜனநாயகத்துல ஓட்டு அடிக்கிற உரிமை கொடுக்குறேன் எனக்கு. நான் நோண்ட வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன், இந்திய குடிமகன், என்னையா கஷ்டப்படுத்துறீங்க? எங்க போட்ட பூத் நம்பர் என்ன போய் சிஸ்டத்தை எனக்கு ஆப்ரேட்டே பண்ண தெரியாது, படிப்பறிவேன்னு கிடையாது. நான் எங்க போய் பார்க்க? இன்டர்நெட்ல 10 ரூபா கொடுத்து பார்க்க சொல்றியா? செலவு பண்ண சொல்றியா? ஐயா, அது எதுக்குன்னு இப்போ அங்கங்க மாநகராட்சியிலயோ இல்ல பள்ளிக்கூடங்கள்லயோ அந்த பூர்த்தி பதிவு செய்ய தெரியாதவர்கள், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், இந்த படிவத்தை என்னால பூர்த்தி செய்ய முடியல அப்படி சொல்றவங்களுக்காகவே மாநகராட்சி பள்ளிக்கூடங்களில் பல இடங்கள்ல அது தெரிந்தவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ உங்ககிட்ட என்ன கேக்குறாங்க? உங்களுடைய ஆதார் அட்டை எடுத்துட்டு வாங்க, ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வாங்க, உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுங்க. இப்போ அவங்கள பூர்த்தி பண்ணி எளிமையா கொடுத்துறாங்க. அப்படியே ஒரு கேமரா எடுத்துட்டு போவோம், பூத்துக்கு போவோம், எத்தனை பேர் பதிவு பண்ணி தராங்கன்றீங்க. எங்க இதெல்லாம் நாங்க எழுதக்கூடாதுங்க, வாங்கிதான் வைக்க சொன்னாங்க, நீங்க பதிவு பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர் நான் காட்டுமா? நீங்க சொல்ற மாதிரி மொத்த பேர்லாம் எழுதி கொடுக்குறது இல்லை சார். நீங்க பார்த்த ஒரு 2 பேர் இருக்கலாம், நான் பார்த்த 10 பேர் எழுதி கொடுக்கல. எத்தனை பேர் எழுதி கொடுக்குதுன்னு கேக்குறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க சொன்ன அந்த டி நகர்ல நான் ஓட்டு போட்டேன், அந்த பாகம் எல்லாம் எடுத்தேன். அதுல எங்க அப்பா பேர் பிரவீன்குமார். இப்ப நான் தகப்பன் பேரு ஒரிஜினல் பேர் எழுதியிருக்கேன். அன்னைக்கு தப்பா பதிவாச்சு, இருக்க சரி பாக்குறீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்க அப்பா யாரு, பிரவீன்குமாரா இப்ப கொடுத்த பேரா? நீங்க சொல்றது அன்னைக்கு போட்டேன், பூத் நம்பரு, எந்த பிரிவு, எந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்துடுறேன். எடுத்தா அன்னைக்கு தவறு பிரவீன்குமார்னு போட்டேன், எங்க தகப்பனார் பெயரோடு தான் பதிவாச்சு. நான் கேட்டுதான் ஓட்டு போட்டிருக்கேன். இப்ப நான் பிரவீன்குமார் எழுதல, எங்க அப்பா ஒரிஜினல் பேர் எழுதியிருக்கேன். நீங்க கம்ப்யூட்டர்ல எழுதி தட்டி பாக்குறீங்க, அந்த ஆள் பிரவீன்குமார். இப்ப நான் அப்பன் பேர் வேற நம்ம எழுதியிருக்கான். எனக்கு ஓட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? 2 அப்பாவா எனக்கு? இடையூறுக்கு மன்னிக்கணும், அதெல்லாம் சரி பார்க்க தான் சார் வேலை நடக்குது. சரி பார்ப்பாங்க, அதெல்லாம் சரி பார்த்து கரெக்டா போடுவாங்க, பிளாங்கா எதுவும் விட்டுற மாட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பயம் கிடையாது. ஐயா, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கரெக்டான இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னுடைய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் சார், உங்ககிட்ட சிம்பிளா சொல்றேன். ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் இல்ல 2 மணி நேரம் டைம் தரானா? கரெக்டா? ஆமா. 2 மணி நேரம் டைம் இருக்கா? ஒரு ஓடிபி நம்பருக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் இருக்கா? சில ஓடிபிக்கு 1/2 hour இருக்கா? ஆமா. காலக்கெடு இருக்கா? இது மொத்தத்துக்கு காலக்கெடு எவ்வளவு நாள் சார் ஆகும்? நான் உங்களை கேட்கிறேன் சார், 6 கோடி மக்களுடைய ஃபார்மை சரி பார்க்கறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு ஃபார்ம் கம்ப்யூட்டர்ல ஏத்துறதுக்கு டைமு, சரி பார்க்கறதுக்கு டைமு, அதுல திருத்த இருந்தா ஒரு டைமு. இது இல்லாம ஒரு நம்பர் தப்பா போட்டோம், நிறைய எழுதும் போது தப்பா போட்டேன், இங்க ஒரு எழுத்து பார்த்து 56 70 ஒரு நம்பர் தப்பு, ரிஜெக்டட். ஓகேவா? தகப்பனார் பேரு நான் எழுதுனது கரெக்ட் இல்ல, நான் ஏதோ ஒண்ணு என் ஒய்ஃப் எழுதும் போது எங்க அப்பா பேர் மாமனார் பேர் எழுதிட்டேன், ரிஜெக்டட். கம்ப்யூட்டர் வேற அவங்க அப்பா பேர் காட்டும். நீங்க அதை பார்ப்பீங்களா, ஃபார்மை பார்ப்பீங்களா? அப்போ ஒரு ஃபார்ம் நீங்க கிராஸ் செக் பண்ண எத்தனை மணி நேரம் ஆகும்? ஒரு ஃபார்முக்கு நான் சொல்றேன், 6 கோடி பேருக்கு ஓட்டு இருக்கு, 8 கோடி பேர் மக்கள், 7 கோடி கூட்டி கழிச்சா 7 கோடி பேர். 7 கோடி ஃபார்மை பார்த்து ஃபீட் பண்ணி கிராஸ் செக் பண்ணி ஓகேன்னு பண்றதுக்கு இப்ப வரப்போற எலெக்ஷன் 6 மாசத்துக்குள்ள பண்ண முடியும்ன்றது சாத்தியமா? நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். சாத்தியமா? கிடையவே கிடையாது, சாத்தியமே இல்லை சார். அப்போ ஒரு 2 வருஷ காலமோ 1 வருஷ காலமோ 1.5 வருஷ காலமோ போட்டு ஆட்கள் அதிகமாக போட்டு, நான் சொல்றது ஆட்கள் அதிகமாக போட்டு அந்த எந்த ப்ரொசீஜர்ல வாங்கணுமோ வாங்கி செய்ய வேண்டியதுதான் கரெக்டான ப்ராப்பர் வழி. அப்படி பண்ணாலும் கூட எனக்கு உடன்பாடு இல்லை, அது வேற விஷயம்.
பட் பண்ணாலும் இப்படிதான் பண்ணோன்றதுதான். அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சரி பண்ணி குத்துருவாங்க, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். காலக்கெடு கொடுத்துருக்காங்களா சார்? காலக்கெடு கொடுத்துருக்காங்க, பேப்பர்ல செய்தி கொடுத்துருக்காங்க. என்ன காலக்கெடு சொல்லுங்க? இந்த காலத்துக்குள்ள முடிக்கணும்னு முன்ன காலத்துல இருந்தே ஒரு 6 மாச காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. எப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லி ஏன் ஃபார்ம் தரல சார்? 6 மாசத்துக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணி தான் ஃபார்ம் கொடுத்துருக்கணும். கொடுக்க ஆரம்பிச்சது இப்போ. 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி டிக்ளேர் பண்ணி தான் எங்க கைக்கு ஃபார்ம் வரல, இப்பதான் கொடுக்குறாங்க. இப்ப காலக்கெடு என்ன கொடுப்பீங்க? எச்சரிக்கை பண்ணிக்கிறேன். நேத்து பேப்பர் கூட போட்டிருக்காங்கல்ல, இன்னும் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த காலக்கெடு அதுக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்கல்ல. என்னது முடிக்க? ஃபார்ம் வாங்கி முடியும்னு சொல்லிருக்காங்க. நான் முடிக்கிறத பத்தியே சொல்லல, நான் கொடுக்காம கூட போறேன் சார், எனக்கு தேவையில்ல. சரி பாக்குறது எப்படி பாப்பீங்கன்னு கேக்குறேன் சார். அதான் சார், அது ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு. சவால் விடுற விஷயம் இல்ல சார், இது சவால் விஷயம் இல்ல, ஜனநாயக மக்களுடைய உரிமை. இது சவால்ன்றது இல்ல சார். இல்லைங்கய்யா, இது போன்ற நெருக்கடிகள் பல சந்திச்ச நம்ம நாடுதான் ஐயா. நான் என்னன்றேன், இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப அச்சமா இருக்குது. ஒரு 7 கோடி 8 கோடி வாக்காளர்கள் முன்பு வாக்காளர்களா இருந்தார்கள். இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா மிகப்பெரிய அச்சம் என்ன தோணுதுன்னா, ஒரு 3 கோடி வாக்காளர்கள் தான் வருவாங்க, 4 கோடி வாக்காளர்கள் தான் இப்ப வருவாங்க. அப்படி நீங்க சொல்ற மாதிரி நடந்து விட்டால் இந்த அரசுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கு. அதை இந்த அரசு விரும்புகிறதா? அரசு விரும்பாது சார். சார் இது அரசு வேலையே இல்லைன்றாங்க சார், தேர்தல் கமிஷன் வேலைன்றாங்க. எந்த கட்சி பொறுப்பேற்றுக்கும் இத? நாங்க சொல்லல, தேர்தல் கமிஷன் ஒருங்கிணைந்து அவங்க செய்யற வேலை, நாங்க சரி பாக்குறோம்ன்றாங்க. அரசியலுக்கு என் பின்னாடி வர இடையூறுக்கு மன்னிக்கணும் சொல்லுங்க. இப்போ கள்ள ஓட்டு எல்லாம் திரும்ப அதை புழக்கத்துக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்களா? கள்ள ஓட்டு திரும்ப வரும், எல்லாரும் போனத ஓட்டுல போட ஆரம்பிக்கும். நல்ல ஓட்டே போயிடும். நான் வருத்தப்பட்டிருக்கேன், கள்ள ஓட்டை பத்தி பேசிருக்கீங்க. நல்ல ஓட்டே போயிடும். கள்ள ஓட்டு எத்தனை % போடுவான்? போடுறது தவறுதான். நல்ல ஓட்டு பல % வெளியே போயிட்டு தான் என் வருத்தம். நீ சத்தம் ஓட்டு விழுதுன்னு சொல்ற, மாத்தி ஓட்டு போடுறான்னு வருத்தப்படுற. நான் ஓட்டு போட வேண்டியவன் போட முடியும்னு வருத்தப்படுறேன். ஒரு குடும்பத்துல 2 இடத்துல விடிச்சுனா 2 இடத்துல ஓட்டு போடுறாங்க சார். அது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஓட்டு இருக்கும், சூப்பர். இன்னொரு மாவட்டத்துல ஓட்டு இருக்கும், சூப்பர். 2 இடத்துல ஓட்டு போடுறாங்க. ஆதார் கார்டு என்ன புடுங்கத்துக்காக ஏத்தீங்க? கோச்சுக்காதீங்க, என்ன பேசுறேன். ஆதார் கார்டு கொஞ்சம் வார்த்தைகளை தவறு, நான் சொல்றது மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே நேரத்துல யோசிச்சு பாருங்க, ஆதார் கார்டுன்னு ஒண்ணு எதுக்கு ஏத்தீங்க? எங்க கண்ணுல பார்வையில இருந்து கை ரேகை வரைக்கும் தெரியல, முடிஞ்சது இல்ல, பார்க்க வேண்டியதானே? ஆமா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல 1 குத்துட்டு, சென்னையில 1, மதுரையில 1 குத்தா செக் பண்ண வேண்டியதானே? அப்படி செக் பண்ணதை விட்டு 6 கோடி பேர் தெருவில் அலைய முடியும், அது தப்பு இல்ல? அதுக்கு சார் சிஸ்டமே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓட்டு சொன்னீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஆமா, அதையும் சரி பண்றாங்க. சிஸ்டமேட்டிக்ல நான் சொல்றேன், ஒரு வேலை இப்படி வச்சு பண்ணணும். ஓவராலா இப்ப நம்ம பேசுறதெல்லாம் விட்டுருவோம். நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். 6 கோடி பேர் தகுதியானவர்கள் இன்னி வரைக்கும் ஓட்டுல இருக்கு. அது கள்ள ஓட்டோ, சத்தம் ஓட்டோ, 2 ஓட்டோ, 3, 6 கோடி பேர் இருக்கு. கரெக்டா? 6 கோடியில ஒரு 10 லட்சம் பேர் செத்து இருக்கலாம், 10 லட்சம் பேர் புதுசா வந்திருக்கலாம். ஏன்னா 18 வயசுல இருந்தவங்க. அப்ப அந்த 6 கோடி அப்படியே தான் இருக்கும். செத்த லிஸ்ட் எடுக்கணும், இந்த லிஸ்ட் உள்ள சேர்க்கணும். ஓகேவா? ஒரு 10 லட்சம் இல்ல ஒரு 50 லட்சம் வச்சுங்க, அதுதானே நீக்கப்படணும். இப்போ ஒரு வெளியீடு அனுப்புறாங்க, என்னன்னு, இதுதான் தேர்தல் வாக்கு அளிக்கக்கூடிய தகுதியானவர்கள் ஒரு லிஸ்ட் வருது. இவங்க எப்படி கிராஸ் செக் பண்ணிட்டு ஒண்ணு அனுப்புறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இல்ல, நான் சொன்ன மாதிரி இல்ல, மத்தவங்க மனசுல 4 கோடி பேருக்கு லிஸ்ட் வந்தது சார். கன்ஃபார்மா 4 கோடிக்கு வருது. ஓகே, உங்களுக்கு தெரியும் 6 கோடி பேர் இருக்காங்க வாக்களிக்க. 4 கோடி பேர் தான் ஓட்டு போறதுக்கு நீ உரிமை கொடுத்தனா, 2 கோடி பேர் யாரு? ஓட்டு உரிமை அவங்களுக்கு எப்படி கையை விட்டு போச்சு? பதில் சொல்லுங்க. தேர்தல் கமிஷனர் நான் கேட்கறது 6 கோடி பேர் சார். நீங்க 4 கோடி பேர் டிக்ளேர் பண்றீங்க, 2 கோடி பேருக்கு இல்லன்றீங்க. எந்த அடிப்படையில இல்லன்றீங்க சார்? ஒரு நிமிஷம். அந்த 6 கோடி பேருக்கு அந்த ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் அந்த பகுதியில போயிட்டு கேட்டா 6 கோடி பேருக்கு ஃபார்ம் பிரிண்ட் ஆயிருக்கும். அதை நீங்க பொறுப்பு எல்லாம் விட்டா யார் பொறுப்பு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல சார், 6 கோடி பேரை எத்தனை குத்துறான் சார். நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நீங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில பேசுறீங்க. நான் எண்டுல வரப்போறது சொல்றேன். அதையா இப்ப நீங்க ஒரு பேசுறது ஒரு யூகம் தான். ஒரு 6 கோடி நாளைக்கு 4 கோடி வந்தா என்ன பண்ண போகுது தேர்தல் ஆணையம், நீங்க ஒரு யூகமா தான் பேசுறீங்க. இது எப்படி சாத்தியம்? இப்படிதான் வரும்னு நீங்க எப்படி பேசுறீங்க? ரைட். நான் இப்ப தனிப்பட்டு நான் விளக்கத்தை கொடுத்தா ஒரு அரசியல் சார்ந்து பேசுற மாதிரி ஆயிடுமேன்னு கொஞ்சம் அச்சப்படுறேன். ஆனா சொல்றேன், நார்த்ல எத்தனை அந்த மாதிரி ஓட்டு இருக்கு. கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்தாங்கல்ல, ஒரே வீட்டுல 86 ஓட்டு 90 ஓட்டுன்னு வந்தது இல்ல.
ஒரே வீட்டுல இத்தனை ஓட்டுன்னு வந்தது இல்ல. ஆமா. அதே மாதிரி இங்க வராதுன்னு நிச்சயம். ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு சார், இல்லாம நான் பேசல. அதே மாதிரி இங்க நடந்துருமோன்னு பயம் ஒண்ணு. ரெண்டாவது நான் கேட்கறது சிம்பிள் கொஸ்டின் சார், வேற எதுவுமே நான் கேட்கல சார். 6 கோடி பேர் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம், போடுறதுக்கான உரிமை இருக்கு. நீங்க 4 கோடி பேர் கொண்டு வந்தால் அந்த 2 கோடி பேர் யாரு? புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து வந்தவர்களா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா? அவர்களுக்கு ஓட்டு தவிர்க்கப்பட்டது அல்லது கொடுக்கப்படாததுக்கு காரணம் என்ன? பதில் சொல்ல முடியுமா? அந்த 2 கோடி பேருக்கும் ஓட்டு போடுற அன்னைக்கு உங்களுக்கு இதுக்காக தான் ரிஜெக்ட் பண்ணணும்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி ரிஜெக்ட் பண்ணா அதுவே தப்பு. அப்பா பேர் தப்பா கொடுத்துருக்கலாம், அட்ரஸ் தப்பா கொடுத்துருக்கலாம், போன் நம்பர் தப்பா கொடுத்துருக்கலாம், எது வேணா தப்பா கொடுத்துருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தே அவனுக்கு சரி பார்த்து நீ கொடுத்தாகணும். சரி பார்க்கப்படுறதுக்கு அவங்க கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ள இப்ப வரப்போகுது. இப்ப தேர்தல் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மேல இன்னும் அறிவிக்கல. சரி, அதுக்கு உண்டான காலக்கெடு பாத்தீங்கன்னா இப்போ 7 கோடி 8 கோடி படிவங்களை இந்த ஒரு 4 மாதங்கள்ல 3 மாதங்கள்ல சரி பாக்குற அவங்க சரி விடுபட்ட லிஸ்ட் என்பது ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ 50 லட்சமோ தான் வரக்கூடும், வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி என்றால் அது ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்களும் பேசிக்கலாம். ஆமா, அது ஊர்ஜிதப்படுத்த முடியாது. நீங்க ஃபார்ம் கொடுத்த அத்தனை பேரை போயிட்டு ஒரு சர்வே இப்ப எடுங்க, எல்லாம் கரெக்டா ஃபில்அப் பண்ணி ஏதோ குத்தாங்க பண்ணங்கன்றான் இல்லையா? ஏங்க நான் சரியா பண்ணன்னு மீண்டும் சரி பார்ப்பதற்காக இன்னும் 3 மாதங்கள் அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வந்து டேட். அப்ப அதுக்குள்ள உங்களுக்கு அந்த காலம் மீதமுள்ள படிவங்களை சரி பார்த்து அட்டை வழங்குவதுக்கு உண்டான சாத்தியம் இருக்கிறது இல்லையா? சாத்தியம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி பிப்ரவரி. ஆமாங்க. இப்ப இந்த 3 மாதம் முடிஞ்ச உடனே பிப்ரவரியில கரெக்டுங்களா? பிப்ரவரி இது தேர்தல் வாக்காளர் பட்டியல வெளியிடுறது பிப்ரவரி. இப்ப டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாசம் முடிஞ்சிச்சு. எத்தனை மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வரும்? மார்ச், ஏப்ரல், மே இருந்தா கூட ஒரு 3 மாசம் வெளியில. 3 மாசம் இருக்கா? இவங்க வெளியிட்டுறாங்க. வெளியிடுறது ஏன் நாலேஜுக்கு வர எவ்வளவு நாள் ஆகும்? ஒண்ணு வந்த அப்புறம் என்ன கரெக்ஷன்? இன்ஷியல் தப்பு, பேரு தப்பு, முகவரி தப்பு, அப்பா தப்பு. அதை கரெக்ட் பண்றதுக்கு நான் எங்க போனோம்? ஆதார் கார்டுல மாத்தினுவா, ரேஷன் கார்டுல மாத்தினுவா. நான் ரேஷன் கார்டுல ஆபீஸுக்கு போய் இதை மாத்தணும். கரெக்டா? உடனே ஆகிற கதை இல்ல. ஆதார் கார்டுக்கு போனாலும் அவ்வளவுதான். இப்படி எல்லாத்துக்கும் தெருவா அலைஞ்சி நான் கரெக்ஷன் பண்ணி எடுத்து வந்து கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுற மாதிரி கொடுத்தால் எனக்கு ஓட்டுன்னா, இவ்வளவு நாள் நான் ஓட்டு போடாத புது ஆள் கிடையாதுங்க. 18 வயது நிரப்பி புதுசா வரணும். நீ இதெல்லாம் கேளு. நான் இவ்வளவு வருஷம் ஓட்டு போட்டேன்னா அப்ப நான் பொய்யா? நான் இந்த நாட்டுல பிறக்கலையா? அப்ப இத்தனை வருஷம் நான் ஓட்டு போட்டு தப்பா? ஓட்டு போட்டதெல்லாம் தப்பா? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. ரைட்டுங்க, தப்பாயி போச்சு, நீங்க தரீங்க, நான் கரெக்ஷன் பண்றது தரேன். அப்ப இவ்வளவு வருஷம் நான் ஓட்டு போட்டு ஜனநாயக கடமை ஆட்டிருக்கேன், பல முதலமைச்சருக்கு வந்திருக்காங்க, ஆட்சிக்கு நான் பொறுப்பா இருந்திருக்கேன். அப்ப இவ்வளவு நாள் நான் ஓட்டு போட்டு தப்பா? நீங்க தான் இப்ப கரெக்டா சொல்றீங்களா? அப்ப இவ்வளவு நாள் அந்த அப்பா பேர் தப்பு, இனிஷியல் தப்பு, அட்ரஸ் தப்பு, எப்படி விட்டீங்க இவ்வளவு நாள்? அதை தான் கரெக்ஷன் பண்றேன்னு இப்ப சொல்ற பேர்ல சொன்னா, நான் சொல்றது சிம்பிளான ஒரு விஷயம் சார். ஆதார் கார்டு எடுத்துக்கோ, அத்தனை பேர் தான். இப்ப ஒரு தெருவுக்கு போற, இந்த லிஸ்ட் எடுத்துக்குன்னு 1000 பேர் தெருவுல இருந்து வரதை விட அதிகாரியோ இல்ல யாரோ வேலை செய்யற ஒரு 5 பேர் போயிட்டு இந்த வீட்டுல இவர் இருக்காரா, ஆதார் கார்டு லிஸ்ட் இருக்குல்ல, இருக்காரா இல்லையா கேக்குறீங்க. இருக்காரு இல்ல ஏதோ ஒண்ணு வருது, டிக் பண்ணிட்டே வரீங்க. இதை சப்மிட் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓட்டு போடுறதுக்கு மட்டும், திருத்தத்துக்கு நான் வரல. அப்பா பேர் தப்பு, வயசு தப்பு, அட்ரஸ் தப்பு, இதெல்லாம் நான் வரவே இல்லை. ஓட்டு இருக்குன்னு ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு உயிரோட இருக்கான் இந்த வீட்டுல தான். காலி பண்ணி போனா ஷிஃப்டட் முடிஞ்சு போச்சா? அப்ப அந்த ஷிஃப்டட் போனவன் அங்கிருந்து நான் எல்லா வீட்லயும் வந்து கேட்கும் போது நான் இருந்திருக்க மாட்டாங்க. நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும்னு செலக்டிவா அவன் மட்டும் தான் ஃபில்அப் பண்ணி கொடுப்பான். புரிஞ்சுதா? ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு. இப்ப இறந்தவர் டெத் சர்டிபிகேட் வாங்கும் போது ரேஷன் கடைக்கு போயிட்டு நான் இறந்ததுனால 1/2 கிலோ சக்கரை குறை போட்டுறீங்க, அவர் பேரை தூக்கிடுறீங்க. எப்படி தூக்குறீங்க? அப்ப அதுக்கெல்லாம் வருது. அதே மாதிரி எலெக்ஷனுக்கு அனுப்ப வேண்டியதானே? ஒருத்தர் செத்தான்னா நீ அங்க அனுப்ப வேண்டியதானே? அவன் அங்க நிக்க வேண்டியதானே? ரேஷன் கடையில் 1/2 கிலோ சக்கரை கொடுக்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. செத்தவங்க பேரை கரெக்டா வெளியே தூக்க முடியுது. ஓட்டுற அதை விட முக்கியங்க ஜனநாயகம். உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு 2வது நம்ம. அப்படியாப்பட்ட நாட்டுல
ஒரு பேரை நீக்கிறதுக்கு நானா போய் எங்க அப்பா செத்து போட்டார், வாழ்ந்தாரு, இல்லைங்க மாறி போயிட்டேன், எதுக்கு? இந்த அவல நிலைக்கு தான் நான் என்ன சொல்றேன், இந்த சாருன்ற படிவத்தை குறையே நான் சொல்லலை. அது பண்ணுங்க, திருட்டு ஓட்டு, கள்ள ஓட்டு, செத்த ஓட்டு போடக்கூடாதுன்றதுல எனக்கு உடன்பாடு இருக்கு. ஆனால் இந்த காலக்கெடு சரியில்லை. ஓராண்டு காலமோ 1.5 ஆண்டு காலமோ இதை கொடுக்கப்பட்டு வந்தா மட்டும்தான் முடியும். இப்ப நல்ல குறிப்பா நான் சொல்றேன், இதுவும் எந்த கட்சியை சார்ந்து சொல்ல, வேற ஒரு மாநிலத்துல இப்ப எலெக்ஷனே இல்ல, இப்ப அங்க கரெக்ட் பண்ணுங்க, அங்க கரெக்ட் பண்ண போய்ப்போம். இன்னொரு மாநிலத்துல எலெக்ஷன் இல்ல, அங்க கரெக்ட் பண்ணிட்டே வா. எலெக்ஷன் நடக்கிற மாநிலத்துல அது மையா நுழைக்கிற ஏங்க, தேர்தல் வச்சிருக்க 6 மாசத்துல வரப்போகுது, அங்க ஏன் நோண்டின்னு இருக்கீங்க? இந்தியா ஃபுல்லா இருக்கிற எத்தனையோ மாநிலத்துல இன்னும் கரெக்ட் பண்ணாம இருக்கு, தேர்தல அங்க நடக்கல, இப்போ அங்கெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டே வா. அப்ப தமிழ்நாட்டுல இப்ப தேர்தல் வரப்போதுனா நீ 1.5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இத சரி பார்த்துருக்கணும். அப்ப இது பண்ணும் போது ஒண்ணு எங்களுக்கு விரக்தி, உண்மையிலேயே ஓட்டு போட வேண்டியவன் போட முடியாமல் போனால் அவனுக்கு வலி. இது மிகப்பெரிய ஜனநாயக உரிமையை பறிக்கும் விஷயம். இவ்வளவு விஷயம் உள்ளடங்கி இருக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால நான் எதிர்ப்பவன் அல்ல, இதை சரிவர செய்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதா என்னுடைய பார்வையில நான் அதை தான் சொல்றேன். இவர் சொல்ற மாதிரி எந்த மாநிலத்துல தேர்தல் இல்லையோ அந்த மாநிலத்துல படிவத்தை கொடுத்து சரிப்படதான் சரி. இப்ப நான் புரிதலுக்கு நிறைய பேர் இல்லாம இருக்கலாம், அதுதான் சரி, மக்களுக்கும் சேர்த்தா இந்த அரசுக்கும் சேர்த்தான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாநிலத்தில் தேர்தல் சொல்ல நுழைக்கிறது தப்புன்ட்டு இப்ப நான் உணர்றேன். ஏன்னா இவ்வளவு சொல்லிக்கிறார் சார், இப்ப நான் உணர்றேன். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பக்கம் அவர் சொல்றதுல எனக்கு என்ன மாத்து கருத்து அப்படின்னா, இந்த படிவத்தை முன்னாடி குத்துருக்கலாம், லேட்டு, அது மட்டும் இல்ல. இப்போ எனக்கு என்ன இதுல இன்னொரு சிக்கல் அப்படின்னீங்கன்னா, கால விரயம், நேர விரயம், பண விரயம் இவ்வளவு நடக்குதுங்க. இப்போ ஃபார்ம் எல்லாம் பிரிண்ட் எடுக்கிறீங்கல்ல, அதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும். இன்னொன்னு அதுக்காக ஆட்களை போடுறீங்கல்ல, அது ஆசிரியரோ யாரோ அவங்களெல்லாம் போடுறீங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்கல்ல. இது மட்டும் இல்லாம எல்லாரும் படிவத்தை கொடுக்கும்போது வீட்டுல இருந்தா அவன் 10 நாள் எங்கன்னா வேலை வெட்டிக்கு போயிருந்தானா அதுக்காக வரவும் முடியாது. அதுக்கப்புறம் சொன்னீங்க நீங்க கையெழுத்து போட்டு கூட கொடுக்கலாம், செய்யலாம், வைக்கலாம், அது வேற விஷயம். பட் ஒரு மன உளைச்சல்ல இவ்வளவு சிக்கல் தேவையா? அப்போ கம்ப்யூட்டர் மயம், விஞ்ஞான மயம் சொல்ற நீங்க ஆதார் கார்டை அடிப்படையா எடுத்தது காரணம் அதுதான். அதை உட்காந்து ஆபீஸ் ரூம்லயே கூலா தட்டி சரி பார்த்துட்டு ஃபார்ம் எடுத்துட்டு எது சரியில்லையோ அதை அனுப்பிச்சிருந்தீங்கன்னா விஷயமே முடிஞ்சிருக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பணம் விரயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கால நேரம் விரயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மக்கள் இப்படி குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. மக்களே, இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை இருவரும் முன் வச்சாங்க. உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல கருத்தை தெரிவிங்க. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு உங்கள் இருவருக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக நன்றிகளை தெரிவித்து நன்றி. உங்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.